ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. சரி வாங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை இந்த அனுதின தியானத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களோடு பேசும்படிக்கு இந்த நாள் முழுவதுக்கும் தேவையான கிருபை கொடுங்க. இந்த நாளில் நாங்க தெரிந்து கொள்கிற எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கும்படிக்கு எதை வேண்டுமானாலும் அதை தெரிந்து கொள்ளாமல் நாங்க சூழ்நிலைக்கேற்ற ஞானத்தோடு ஆலோசிக்கும்படிக்கு தீர்மானங்களை செய்ய எங்களுக்கு நேரத்துக்கேற்ற ஞானத்தை நீர் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாங்க பாருங்க, தினமும் நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முடிவுகளை எடுப்போம். அதாவது நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அதுல இதா அதா, அப்படியா இப்படியா, அங்கேயா இங்கேயா என்கிற ஒரு குழப்பத்துல நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம். அங்க போகணுமா இங்க போகணுமா, அங்க என்ன லாபம் இங்க என்ன லாபம், இங்க என்ன பிரயோஜனம் அங்க என்ன பிரயோஜனம், அது உலக ரீதியாக மதிப்பிட்டு நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம்ல. சில நேரம் அம்மா பேச்சு கேட்கணுமா அப்பா பேச்சு கேட்கணுமா, இன்றைக்கு இது ஒரு போராட்டம் அப்பா அம்மா மனசு ஒன்றா இல்லாததுனால. சில நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணுமா அல்லது அதிகாரியின் வார்த்தையை கேட்கணுமா. சில முறை இது செய்யணுமா அது செய்யணுமா என்பது நாம ஆலோசனை செய்யாமலேயே முடிவு செய்து கொண்டு இருப்போம். ஞானம் இருக்கிறவங்க யோசிக்க தேவையில்லை. அவங்களுக்கு எது நல்லதோ எது கெட்டதோ முன்னாடியே தெரிந்திருக்கிறதுனால உடனே சரியானதை தெரிந்து கொள்வாங்க. ஆனா இன்றைக்கு அநேகர் உலகத்தின் தாக்கத்தில் இருக்கிறதுனால இந்த செல்போன் ஒன்று இருக்கு பாருங்க, அதனால அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று அங்கேயே எது ஃபேக்கு எது உண்மை என்று தெரியாத நிலைமையில இருக்கிறோம். பார்த்தீங்களா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று தெரியாத நிலைமையில இருக்கிறோம். எதை வாங்கணுமோ எது வாங்கக்கூடாதோ, எது எப்படி இருக்குமோ அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா வாங்கிட்டு வந்தா ஒன்றுமே இருக்காது. அதனால இந்த தீர்மானங்களை செய்ய நமக்கு தேவ ஞானம் வேண்டும். தேவனிடத்திலே பயபக்தியா இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள தெரியணும். ஒன்றுங்க, நம்ம உலகத்தாரா இருந்தா உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதை தெரிந்து கொள்வோம். பக்தியுள்ளவர்களா இருந்தா விசுவாசிகளா இருந்தா தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொள்வோம். பாருங்க, நாளைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புனித வெள்ளிக்கிழமை. அப்படின்னா இயேசு ஆண்டவர் நம் எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்த நாள். அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நாளைக்கு குட் ஃப்ரைடே மீட்டிங்க ஐஸ்வர்ய மஹாலில், சென்னையில் இருக்கிற ஐஸ்வர்ய மஹாலில் அரும்பாக்கத்தில் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 4 மணி வரையில் சிலுவை தியான கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கின நேரம் அது. அவர் சொன்ன 7 வார்த்தைகள், அந்த சந்தர்ப்பங்கள் மூலம் நாம எவ்வளவோ அவருடைய வசனத்தை, அவருடைய அன்பை, அவருடைய சிலுவையின் வல்லமைய, அவருடைய சிலுவையின் அன்பை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சென்னையை சேர்ந்தவங்களா இருந்தா, தெலுங்கு மொழி தெரிந்தா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் நிகழ்ச்சி மெயின் சேனல்ல வரும், அதையும் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம். இயேசாண்டவரை வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கெல்லாம் சிலுவையில போட்டாங்க. அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை பார்த்தா போன வாரம் நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று நினைவு கூர்ந்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை எருசலேமிலே பிரவேசித்து அந்த தேவாலயத்தை சரி செய்தார். திரும்ப திங்கட்கிழமை திரும்ப எருசலேமுக்கு வந்து திரும்ப அந்த நாள் இரவிலேயே பெத்தானியாவுக்கு போயிட்டார். திரும்ப காலமே வந்து அந்த சபிக்கப்பட்ட அத்திமரம் பட்டு போனதை பார்த்தாங்க. பின்பு ஆலயத்துக்கு போய் அந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய சந்தேகமான கேள்விகளுக்கு அவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தார். அதுபோல புதன்கிழமை அவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின மரியா மார்த்தாளின் வீட்டிலே தங்கியிருந்தார். அங்கே அவர் இருந்தாரு. சோ அன்றைக்கு அங்க ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க, ஒரு துதி கூட்டம் போல நினைச்சுக்கோங்க. சோ ஆண்டவர் அவங்களோட கூட அங்கே இருந்தாரு. ஆனா இந்த வியாழக்கிழமை அவர் மறுபடியும் திரும்ப எருசலேமுக்கு வந்து அவர் ஒரு மேல் வீட்டறையை ஆயத்தப்படுத்த சொல்லி அங்கே கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்படுத்தினாங்க.
அவர் அப்பத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரம், இதை சாப்பிடும்போது என்ன நினைவு கூறுங்கன்னு அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாரு. அதே போல் அவர் அந்த திராட்சை ரச பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் என்ன நினைவு கூறுங்கள் என்று கொடுத்தாரு. இதுவே நான் கடைசி முறையா இந்த உலகத்துல உங்களோட சேர்ந்து சாப்பிடுகிறேன்னு கூட சொன்னாரு. சீஷர்களுக்கு அது புரியல. அங்கே ஒரு பாடலை பாடின பின்பு அங்கே அவர்கள் ஒலிவு மலைக்கு சென்று கெத்செமனே தோட்டத்திலே ஜெபத்திலே காத்திருக்கையில் யூதாஸ் இஸ்காரியேத் சதி செய்த அல்லது பிசாசினாலே ஏவப்பட்டு ஆண்டவரை 30 வெள்ளி காசுகளுக்கு விற்பது, முத்தம் கொடுத்து அவரை காட்டிக் கொடுப்பது, கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது செய்வது, அங்கிருந்து பிலாத்துவின் இடத்துக்கு, பின்பு காய்பாவின் இடத்துக்கு, பிலாத்துவின் இடத்துக்கு, ஏரோதுவின் இடத்துக்கு, பொழுது விடிவதற்குள்ளேயே அவரை அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் சுற்றி அவரை சாட்டையினாலே அடித்து அவருடைய கைகளை கட்டி சிலுவை அவருடைய தோள்களில் வைத்து, என்னங்க இப்படியாக அவரை பிலாத்துவின் இடத்துக்கு 2ஆம் முறை கொண்டு வந்த போது பிலாத்து அவரை விசாரித்து அவரில் எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாரு. என்று சொன்னாலும் கூட இன்னும் அவங்க ஒத்துக்கொள்ளாமல் அந்த பரிசேயர்களும் சாஸ்திரிகளும் அங்க இருக்கிற சிறிய கூட்டம் கத்தி கொண்டிருந்தா பிலாத்துக்கு புரிந்தது, இவரில் எந்த பாவமும் இல்லை, இவருக்கு எப்படி சிலுவை தண்டனை கொடுப்பது? சரின்னு வாரினால் அடிக்க வச்சுட்டாரு. இந்த தண்டனை கொடுத்தா சிலுவை கிடையாது, சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டவங்களுக்கு இது இருக்காது. பாருங்க, ஆயுள் தண்டனை பெற்றவங்களுக்கு தூக்கு தண்டனை இருக்காது, தூக்கு தண்டனை இருக்கிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா தண்டனையும் சுமந்தாருங்க. ஏன்னா நம்ம எல்லாவித பாவமும் செய்கிறோம்ல. அவர் நமக்காக காயப்படுத்தப்பட்டார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதை நம்புங்க. அவரை இங்கே அங்கே அனுப்பி கடைசியா பிலாத்துவினிடம் கொண்டு வந்த போது அவர் என்ன சொன்னார்னா, சரி இந்த பண்டிகை சந்தர்ப்பமா ஒரு குற்றவாளியை விடுவிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. நம் தேசத்து பிரசிடென்ட்டுக்கு சில முறை ஜெயில இருக்கிற ஆயுள் தண்டனை பெற்றவங்களுக்கு அவங்கள விடுவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு பாருங்க. அது போல சோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலான்னு அந்த ஜெயில பெயர் பெற்ற கொலைபாதகன், கேபிட்டல் கொடுமையான தேசத்திலேயே பெயர் பெற்ற அந்த பயங்கரமான ஒரு அநேகரை ஏமாற்றிய ஒரு கொலைபாதகன், ஒரு பயங்கரமான திருடனை, குற்றவாளியாக பரபாஸ் என்பவன் ஒருவன் இருந்தான். அவனை கொண்டு வந்து ஒரு பக்கம் நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை அந்த நேரத்திலே வாரினால் அடிச்சிருந்தாங்க. ரத்தம் ஊத்தி கொண்டு இருக்கு. அப்போவே அவரை கேலி செய்து முள்முடி வச்சாங்க. அவர் கைகளை கட்டியிருந்தாங்க. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்திருந்தாங்க. அவர் குற்றவாளியாக நின்ற போது மௌனமா இருந்தாரு. அவர் வாய் திறந்திருந்தா நம்ம கதை அவ்வளவுதாங்க. நமக்காகவே அவர் காயப்பட்டாரு, நமக்காகவே அவர் நொறுக்கப்பட்டாரு, நம்முடைய இடத்தில் அவர் மரித்தாரு. ஒரு பக்கம் ஏசாண்டவரை வைத்து இன்னொரு பக்கம் பரபாசை வைத்து யாரு வேண்டுமோ தெரிந்து கொள்ளுங்க, பண்டிகை நிமித்தம் ஒருவரை விடுவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னா ஜனங்கள் எல்லாரும், அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் இல்ல, என்ன சொன்னாங்க? எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்வதுன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அறையுங்க, எங்களுக்கு பரபாஸ் வேண்டும். என்னங்க இன்றைக்கு வரைக்கும் உலகம் அதை தான் தெரிந்து கொள்ளுது. யார் வேணும் உங்களுக்கு? பரபாஸ் வேண்டும். கொள்ளைக்காரங்க வேண்டும், ஏமாற்றுகிறவங்க வேணும், பொய்யர்கள் வேண்டும், செல்வந்தர் வேண்டும், அதிகாரிகள் வேண்டும், அவர்களுடைய புகழ்ச்சியை பெறணும். பாவமே வேண்டும், எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிற அநேகரை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்குங்க. உனக்காக உன்னுடைய இடத்துல ஜீவனை கொடுப்பதற்கு வந்த ஆண்டவரை இரட்சகராய் அங்கீகரிக்க பின்வாங்குறீங்களே தவிர, உனக்கு எந்த பயனும் இல்லாத காரியங்களுக்கு பின்னாடி போய்கொண்டு உனக்கு எந்த ஒரு நன்மையாவது தீமையாவது செய்ய முடியாத மனிதனிடத்துல விசுவாசம் வைக்கிறீங்க. யாரை தெரிந்து கொள்றீங்க? இயேசுவை தெரிந்து கொள்வதை கற்றுக்கோங்க. அவரோடு நாம் இருக்கும்போது நமக்கு எல்லாமே இருக்குங்க. பரபாசும் கொலைக்காரங்களும் ஒரு சீசன்ல மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க இந்த உலக சம்பந்தப்பட்ட உதவி ஏதாவது கொடுக்க முடியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. உன்னை நித்தியமான அன்பினாலே நேசித்த ஆண்டவர், நீ மரிப்பதற்கு முன் இந்த உலகத்துல வாழும்போது, இந்த உலகத்தை விட்ட பிறகும் கூட உனக்கு துணையா இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆலோசனை செய்யுங்க. யாரை தெரிந்து கொள்றீங்க இன்றைக்கு? இயேசு கிறிஸ்துவையா, சாத்தானையா, நன்மையா, தீமையா, இருளா,
வெளிச்சமா, மரணமா, ஜீவனா, சத்தியமா, பொய்யையா? கண்ணுக்கு இனிமையானதா, இதயத்துக்கு தேவையானதா? எதை நீங்க சூஸ் பண்ண வேண்டி வந்தாலும், இது தேவனின் சித்தமா? இதனால தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வருமா? என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமா? என் விசுவாசத்தை பெருக்குகிறதா இருக்குமா? இது எனக்கு உண்மையா தேவையா என்ற ஆலோசனையோடு நன்மையானவைகளின் மேல உங்க மனசை வைங்க. ஒருவேளை சந்தேகத்தினால எதை தெரிந்து கொள்வதென்று தெரியாத சூழ்நிலையில இருந்தா, ஆண்டவரே உங்க வழிகளை எனக்கு காண்பீங்க, உங்க சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க, என் கையை பிடித்து என்ன நடத்துங்க என்கிற ஒரு சிறிய ஜபத்தை செய்தா தீமையில விழாம நன்மையில நம்ம நடக்க முடியுங்க. நமக்கு தெரியாமலே காலையிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ தீர்மானங்களை செய்கிறோம். அதுல அநேகம் தீர்மானங்கள் எல்லாம் தவறான தீர்மானங்களா இருக்கிறதுனால நாம நெருக்கப்படுகிறோம், இக்கட்டுகளை விழுந்துடுறோம். அநேக முறை அதன் பிறகு கஷ்டப்படுவோம். ஐயோ அங்க போகாம இருக்க வேண்டியது, ஐயோ அவருடைய வார்த்தைகளை நம்பாம இருந்திருக்கணும், ஐயோ அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். இல்லங்க, ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அனாவசியமான கஷ்டங்கள், அனாவசியமான பிரச்சனையில விழுந்துட்டேன், அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை செஞ்சுட்டேன், இது இன்றைக்கு என்னுடைய கழுத்தை நெருக்குதுன்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க. திருமண விஷயத்துல, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குற விஷயத்துல, பயணம் செய்யற விஷயத்துல, உங்களுக்கு தேவையானது தெரிந்து கொள்ற விஷயங்கள்ல, சூஸ் பண்ற விஷயங்கள்ல ஏதோ ஒன்றை கண்ணுக்கு இனிமையா இருக்குன்னு ஆசைப்படாதீங்க. அன்றைக்கு கண்ணுக்கு அழகா காணப்பட்டுச்சான், வாய்க்கு ருசியாக காணப்பட்டுச்சான், சாப்பிடுவதற்கு இனிமையானதாக இருக்கு, கண்களுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த ஏவாள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. குணம் அறியாமல் சாப்பிட்ட ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்து மனித ஜாதிக்கே தீமையாக மாறிவிட்டாங்க. நீங்க செய்யற தீர்மானம் உங்க பிள்ளைங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க வருங்காலத்தின் மேல எவ்வளவோ தாக்கத்தை உண்டாக்கும். ஒரு ஸ்டெப் நம்ம படி இறங்கும் போது 100 படிகள் இருக்கிற ஒரு ஸ்டேர்கேஸ் இறங்கும் போது ஒரு படி தவறுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு ஸ்டெப்ப நம்ம தவறா வச்சுட்டோன்னு வைங்க, கீழே புரண்டு விழுந்துருவோம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற தீர்மானங்கள்ல ஒரு தவறான முடிவு உங்களை தவறான வழியில நடத்திடும், உங்களை டைவர்ட் செய்துவிடும், நீங்க விழுந்துரும்படி செய்யுங்க. அதுக்குதான் ஆற்றி தூற்றி என்று சொல்லுவாங்கல்ல, கவனித்து தேவ சித்தத்தை அறிந்து நன்மை தீமைய கவனிச்சு தேவன் சொல்லக்கூடியதை நம்ம தெரிந்து கொண்டா நமக்கு அது ஆசீர்வாதம். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து எதிரே சோதோம் பட்டணம் அழகாக இருக்குன்னு அங்க போனோன்னு அதை தெரிந்து கொண்டாரு. என்ன ஆயிட்டாரோ பாருங்க, அட்ரஸே இல்ல லோத்து குடும்பத்துக்கு. மனைவி பிள்ளைகளை இழந்துட்டாரு, தன்னுடைய மனசாட்சியை கெடுத்து கொண்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில நீதிமான் என்று அழைக்கப்பட்டாலும் ஆபிரகாமோட கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில ஒன்றுமில்லாதவராயிட்டாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வந்தாரு. ஆனா ஆபிரகாம், உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ பார்ப்பதை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் கண்களை ஏறெடுத்து எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே நீங்க எது தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுங்க, எங்க போகணுமோ சொல்லுங்க, என்ன செய்யணுமோ சொல்லுங்க, இத்தனை ஆப்ஷன்ஸ் எனக்கு முன்பாக இருக்கு, இதுல உம் சித்தம் எது என்று அனுதினமும் நம்ம செபித்து நம்ம தீர்மானங்களை செய்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சுலபமா, ஆனந்தமா, திருப்தியாக, பயனுள்ள, பிரயோஜனம் உள்ளதாக இருக்குங்க. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தேவன் தருவாராக. செபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை எங்களுடைய தீர்மானங்கள் சரியா இல்லாததுனால சிக்கலில் விழுவதும் பிரச்சனைகளில் விழுவதும் ஆவிக்குரிய விதத்துல நாங்கள் அழிந்து போகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை தெரிந்து கொண்டு, பாவத்தை தெரிந்து கொண்டு, உலக செல்வத்தை தெரிந்து கொண்டு நாங்க என்ன செய்ய முடியும் ஐயா? உண்மையே தெரிந்து கொள்ளுகிற கிருபை கொடுங்க. அன்புள்ள ஆண்டவர் எனக்கு இருந்தா போதும், தேவனுடைய சித்தம் என் பேர்ல நிறைவேறினா போதும், தேவனனை ஆசீர்வதித்தா போதும், அது நெருக்கமான வழியா இருந்தாலும் கிறிஸ்துவின் வழியை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று இயேசுவே எனக்கு வேண்டும் என்பதை, இவ்வளவு பெரிய அன்பை நீங்க சிலுவையில எங்களுக்கு காட்டின பிறகு இன்னமும் ஆண்டவரை உலகத்தை நேசிக்கிறவங்களாக நாங்க இராம
உம்முடைய சிலுவையை பற்றிக்கொள்ளவும் உம்முடைய சாட்சிகளாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து பாக்குறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்